என்னடா எல்லா விஷயத்திலயும் வெற்றியும் சக்தியும் தப்பிக்கிறாங்களேன்னு நினைச்சேன். வசமா மாட்டிக்கிட்டாங்க. என்னடா சங்கலி, வெற்றி சக்திய பத்தி நாம எவ்ளோ சொன்னோம். அப்பவே நம்பி இருந்தா இத்தனை அசிங்கம் இவளுக்கு வந்திருக்குமா? அந்த ரவுடி பையன் கால்ல எல்லாம் விழுந்து உன்னைய திட்டி இதெல்லாம் தேவையா? நான் பூஜா மேடத்தை என்னவோ நினைச்சேன். என்ன குத்தி காமிச்சு நீங்க 2 பேரும் அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்களா? தலையில இடி விழுந்த மாதிரி நான் நின்னுட்டு இருக்கேன். இப்பதான் இதை நீங்க 2 பேரும் சொல்லி காட்டணுமா? இப்பவும் சொல்லி காமிக்கலன்னு வச்சுக்கோ, அப்புறம் நீ திரும்பவும் வெற்றிக்காக போய் நிப்ப. பூஜா, சொத்து உன் கண்ணை மறைக்குது. இல்லனா இந்த மாதிரி முட்டாளாட்டம் வெற்றி பின்னாடி சுத்துவாங்களா? நான் எப்படி அவங்கள நம்பினேன்? என்ன அவன் கால்ல எல்லாம் விழ வச்சு புஷ்பாக்கா, நீங்க என்கிட்ட சொன்னதெல்லாம் உண்மைதான். நான் ஒரு முட்டாள் தான். இல்ல பைத்தியக்காரி. நான் பைத்தியக்காரி, சரியான லூசு வேற. இப்ப கூட நீங்க என்ன இங்க வர சொல்லும் போது நான் யோசிச்சேன், நான் மட்டும் சரியான நேரத்துக்கு இங்க வரல, இவங்க இன்னும் என்ன ஏமாத்திட்டு இருந்திருப்பாங்கல்ல. சரி விடு, இப்ப வாச்சோ உனக்கு தெரிஞ்சுதே, அதுக்கு சந்தோஷப்படு. எத்தனை டெஸ்ட் வச்சேன், எல்லாத்துலயுமே என்ன ஏமாத்தி இருக்கான். ஏங்கா, ஏன் அப்படி பண்ணான்? அவனா வந்தான், அவனே சக்தியை பிடிக்கலன்னா அவனே என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னான். எதுக்கு இதெல்லாம் பண்ணா? அதுதான் எனக்கும் ஒண்ணுமே புரியல பூஜா. வேற என்னமோ இதுல இருக்குதுக்கா. ஆனா நம்ம பாதி தான் கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்ட் தான். இனிமேலும் ஏமாறக்கூடாது. ஏன் வெற்றியும் சக்தியும் இதெல்லாம் பண்ணாங்கன்னு நாம கண்டுபிடிச்ச ஆகணும். என்ன கல்யாணம் பண்ணிக்க அவங்க அம்மா கிட்டயே அவன் சரின்னு சொல்றான்னா இதுல ஏதோ ரொம்ப பெரிய விஷயம் என்னவோ இருக்கு. அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும். இத கண்டுபிடிக்கவே நாக்கு தள்ளிருச்சு. இதுல அத வேற கண்டுபிடிக்கணுமா? கொஞ்சம் சிரமம்தான், இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சுதான் ஆகணும். அவெல்லாம் ஒரு ஆளு, அவன் போடுறதெல்லாம் ஒரு பிளான்னு யோசிச்சுட்டு இருக்க. அப்படியே ஆளை தூக்கி அந்தர் பண்ணி விட்டுட்டா. கிழிச்ச சும்மா வாய் இருக்குன்னு ஒண்ணு பேசாத சங்கிலி. அவன் உன்னை அந்தர் பண்ணி விட்டுருவான். அது உனக்கே நல்லா தெரியும்ல. அப்ப வேற என்னதான் பண்றது, நீங்களே சொல்லுங்க. சொல்றேன். வெற்றி சக்தி இவங்க 2 பேரையுமே 24 மணி நேரமும் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். வீட்டுக்குள்ள நான், வெளியே நீங்க 2 பேரும் தான். அவங்க வீட்டை விட்டு வெளியே போய் யார பாக்குறாங்க, என்ன பண்றாங்கன்னு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அவங்கள கண்காணிக்க வேண்டியது நம்ம வேலை தான். அதுக்கு நம்ம தொடர்ந்து டச்லயே இருக்கணும். என்ன நடக்குதுன்னு ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படி பண்ணா அவங்க கண்டிப்பா மாட்டுவாங்க. பண்ணிட்டா போச்சு. இப்போதைக்கு அவங்க போட்ட டிராமா எனக்கு தெரியாத மாதிரியே இருக்கட்டும். இப்ப அவங்க வீட்டுக்கு போய் ஆகிறதுக்குள்ள நாம அங்க போய் ஆகணும். டைம் ஆச்சு. மத்த பிளான் எல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். நான் வரேன். சரி. என்னடா தீர்த்தம் கொடுக்கறப்ப சக்தி தப்பிச்சுட்டாளேன்னு பார்த்தேன். இனிமே கவலை இல்ல. இனி எல்லாமே தானா நடக்கும். நீ எனக்கு தீர்த்த சடங்கு செய்ய போறியா? என் குழந்தைய கொல்ல பார்த்தவ தானே நீ. மறக்க மாட்டேன் எதையும். நானே செம்ம காண்ட்ல இருக்கேன். ஏதாவது பேசி என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. ஆனா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் நினைச்சதெல்லாம் நடக்குதுல்ல. இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? வா வெற்றி. சவுந்தரம்மா வரேன்னு சொன்னாங்களா இல்ல வரமாட்டேன்னு சொன்னாங்களா? வரேன்னு சொல்லியிருக்காங்கப்பா. இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு ஒன்னும் தெரியாதவ மாதிரியே உள்ள வரியே. வா வா. அண்ணா, என்னென்ன சொல்ற? நிஜமாவே சகுந்தலா அத்தை வரேன்னு சொல்லிட்டாங்களா? ஆமா அண்ணே, அவங்களும் வராங்க, அசோகண்ணனும் வராரு. ஆமா, இது எப்படி உனக்கு தெரியும்?
அது ஏய் கேக்குறாங்கல்ல சொல்லு, உனக்கு எப்படி தெரியும்? அது அசோக் அண்ணனே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. அவருக்கு சக்தினா எப்போ தனி பாசம் இல்ல சக்தி? கரெக்டா சொன்னீங்க அண்ணே. நடிடி நடி, எத்தனை நாள் நடிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். வாங்க சகுந்தலாமா. அண்ணே வாங்க அண்ணே. ஏ சக்தி, நீ எதுக்குப்பா அவங்கள கூப்பிடுற? பூஜா, நீ கூப்பிடு பூஜா. கரெக்டா சொல்ற வெற்றி. இதுக்குதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சகுந்தலாமா வாங்க. எங்க ரங்கநாயகி? நான் வரேன்னு சொல்லிட்டு ரூம்குள்ள இருக்காளா? அப்படிலாம் இல்லம்மா, நீங்க வரலன்னு தான் அவங்க ரூம்குள்ள போனாங்க. ஒரு நிமிஷமா, நான் போய் கூட்டிட்டு வரேன். அம்மா 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 அம்மா. என்னடா அவ வரமாட்டேன்னு சொல்லிட்டாளா? இல்லம்மா, சகுந்தலா அம்மா வந்திருக்காங்க. அம்மா, முதல்ல நீங்க தான் தீர்த்த சடங்கு செய்யணும். இல்ல, முதல்ல பூஜா தானே செய்யணும். ஆமா, நான் தானா நீ? கரெக்டா சொல்லிட்ட வெற்றி. முதல்ல நீ தான் செய்யறன்னு நினைச்சுக்காத. எனக்கு தீர்த்த சடங்கு எப்பவோ முடிஞ்சாச்சு. சரண்யா, இப்பதானே எல்லாமே ஆரம்பிச்சிருக்கு. நான் ஃபங்க்ஷனை சொன்னேன். பூஜா, உன் ஆசை நிறைவேறிடுச்சுல, இப்ப சந்தோஷமா உனக்கு? ரொம்ப சந்தோஷம் அத்தை. இப்பதான். அம்மா, நீங்க செய்யுங்கம்மா. வாங்கம்மா வாங்க. ஹாப்பியா? அத்தை, நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. வரேன். போயிட்டு வாங்க. சகுந்தலாக்கு இன்னும் கோபம் தனியில போல. அவங்களை இங்க கூட்டு வந்து சாதிச்சிட்டியே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். வெற்றி, சொன்ன வார்த்தையை காப்பாத்தி ஃபங்க்ஷனை சிறப்பா செஞ்சுட்டப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பூஜா, இதுக்கப்புறம் இந்த வீட்ல எல்லா சடங்கும் நீதான் செய்யணும், சரியா? ஏ சக்தி, புரிஞ்சுதா உனக்கு? என்கிட்ட எதுக்கு சொல்ற? அவகிட்ட சொல்லிட்டல, கிளம்பு. திமிர் இருக்கிற வரைக்கும் நீ திருந்தவே மாட்டடி. எனக்கு எவ்வளவு சீப்பா இட போட்டுட்டீங்கல்ல. முதல்ல நீங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி பிளான் பண்றீங்கன்னு கண்டுபிடிக்கிறேன்.
அப்புறம் இருக்கு உங்களுக்கு. நல்லா அசிங்கப்படுத்தினடி சக்திய. வெற்றியும் சக்தியை எப்படி அசிங்கப்படுத்தினான்னு பார்த்தல. கலக்கிட்ட பூஜா. நீ வர நீங்க வாங்க. வாசங்களி, இவன் எதுக்கு உள்ள போறான்? மேடம், துணி கடை மாதிரி இருக்கே. ஒருவேளை கல்யாணத்துக்கு ட்ரெஸ் தைக்க கொடுக்க வந்திருப்பானோ. ஆனா எல்லாமே டிராமா நானே மேடம். அப்புறம் எதுக்கு துணி கடைக்கு வர போறான்? சரி வா போய் பாப்போம். இருப்பா வரோம். ஏங்க, கோட் சூட் பார்க்கணும். ஆமா, அது எங்க இருக்கு? நேரா போய் லெஃப்ட்ல திரும்புங்க. வெட்டிங் செக்ஷன் இருக்கு. அந்த லாஸ்ட்லயா? வணக்கண்ணே. வாங்க தம்பி, என்ன பார்க்கணும்? அண்ணா, இந்த கல்யாணத்துக்குலாம் ஸ்டைலா போடுவாங்கல்ல, இந்த ஷர்வானி, குர்தா செட். ஆமா, அதெல்லாம் இருக்கா? எல்லாம் இருக்கு தம்பி. அண்ணே, ஒரு வாரத்துல கல்யாணம், அடிச்சு தூள் பண்றோண்ணே. இதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல யாருமே இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுருக்க கூடாதுண்ணே. நான் இதை போட்டு மறைக்கிறது. அண்ணே, ட்ரெஸ் பயங்கர மாடர்னா இருக்கணும்னு பார்த்த உடனே அந்த பொண்ணு ஓடி வந்து கட்டி பிடிச்சு பப்ளிக்கா முத்தம் கொடுக்கணும்னு. அப்படி ஒரு ட்ரெஸ் வேணும்னு. அண்ணே, உங்ககிட்ட இருக்கிறதுலயே நல்ல துணியா காமிங்க, நானே செலக்ட் பண்ணிடுறேன். அமௌண்ட பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, எவ்வளவு ரேட்டா இருந்தாலும் பரவாயில்ல. தம்பி, அசத்திரலாம். இருங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்தாரேன். என்ன வாங்குறான்? இந்தாங்க தம்பி, பாருங்க. கலர் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. ஆமாண்ணே. இவ்வளோ டார்க்கா இருக்கு. அண்ணே, கொஞ்சம் லைட் எடுத்துட்டு வாங்க. கொண்டு வரேன் தம்பி. அது பாருப்பா, அப்படியே பச்சை கலர் பிரைட்டா இருக்கு. சூப்பரா இருக்கு தம்பி. சரி, இது எவ்வளோண்ணே? தச்சா ஒரு 25,000 ரூபாய் ஆகும். அவ்வளவுதானா? என்னண்ணே இவ்வளவு கம்மியா காமிக்கிறீங்க? ஒரு 50 இல்ல 60 காமிங்கண்ணே. அவ்வளவுதானே, இதோ கொண்டு வரேன் தம்பி. நீங்க கேட்ட காஸ்ட்லி தான். கொடுங்க. இத பாருங்க, கொஞ்சம் பார்க்க கிராண்டா இருக்கு. அந்த மேல ஒரு கலர் இருக்குல்ல, அதை எடுங்க. இத எடுத்துறேன். இதானே? என்னண்ணே இது டபுள் ஷேடா? 2 கலர்ல இருக்கு. ஆமா தம்பி. இப்படி வச்சு காமிங்க, கொஞ்சம் தூரத்துல இருந்து பாக்குறேன். இது 2 ஷேடோ. தச்சு போட்டா பிரமாதமா இருக்கும். இல்லண்ணே, கொஞ்சம் கொஞ்சம் புடவை மாதிரி இருக்கு. சிவப்பு கலர் நறுக்குன்னு இருக்கும், வச்சு பாருங்க. நீங்க கேட்ட மாதிரி காஸ்ட்லி தான் இது. என்னண்ணே, ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கு. அண்ணே, நமக்கு பிடிச்ச கலர் ப்ளூ தானே? ப்ளூ கலர்ல எடுத்துட்டு வாங்க. இந்தாப்பா, நீ கேட்ட ப்ளூ எப்படி இருக்கு பாத்தியா? அண்ணே, இந்த ப்ளூ இல்லண்ணே, இது ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரி இருக்கு. இருண்ணே, உங்களுக்கு எப்படி சொல்றது? அண்ணே, அங்க பாத்தீங்களா? ஒரு பொண்ணு சுடிதார் போட்டிருக்குல, அந்த கலர்ண்ணே. அந்த கலரா? இருக்குப்பா, இந்த எடுத்தாரே. அது இருக்கா? இந்த தம்பி, சூப்பரா இருக்கும். புடிச்சிட்டீங்க. சூப்பர்ண்ணே, செம்மையா இருக்கு, நச்சுன்னு இருக்கு. இததான் எதிர்பார்த்தேன். இங்க பாருங்க எவ்வளவு கிராண்டா இருக்கு போட்டா. இதை எடுத்து தைச்சிடலாம். சரி தம்பி. சூப்பர்ண்ணே. அண்ணே, அப்ப அப்படியே அளவு எடுத்துருவோமா? ஒரு நிமிஷம்பா. என்ன மேடம் பண்றான் இவன்? ஏதோ பெருசா பிளான் பண்றான்னு நினைக்கிறேன் மேடம். எல்லாரும் அமைதியா இரு, என்னன்னு பாப்போம்.
இங்க மென் செக்ஷன் எங்க இருக்கு? நேரா போய் லெஃப்ட்ல திரும்புங்க. ஓகே, தேங்க் யூ. அண்ணே சரி ட்ரெஸ் எப்ப கிடைக்கும்? ஒரு 2 நாள்ல கொடுத்துறேன்ப்பா. அப்புறம் அண்ணே ஒரு செட்லாம் இல்லண்ணே, 2 செட்டு தைக்கணும். கல்யாணத்துக்கு 2 செட்டா? என்னப்பா சொல்றீங்க? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்குண்ணே? 2 செட்டை தைச்சு கொடுக்க முடியுமா முடியாதா? இல்ல நான் வேற கடைக்கு போறேன். தைச்சிடலாம் தம்பி, இதே அளவு தானே, தைச்சிடலாம். ஒண்ணுக்கு மட்டும்தானே நம்ம அளவு, இன்னொன்னு வந்து இன்னொருத்தருக்கு. இன்னொன்னா யாருக்கு? அப்படி யாருப்பா? இருங்க காமிக்கிறேன். ப்ரோ ஹாய், வாங்க. மேடம், இவன் எதுக்கு இங்க வந்தான்? ஒருவேளை நீங்க இங்க இருக்கிறது தெரிஞ்சு வந்திருப்பானோ? நான் இருக்கிறது இவனுக்கு தெரிய சான்ஸே இல்ல. இவன் வெற்றியை பார்க்க தான் வந்திருக்கான். அப்பா, நான் எத்தனையோ மலைமுழுங்கிய பார்த்துருக்கேன் மேடம், ஆனா இவன மாதிரி ஒரு மலைமுழுங்கிய இப்பதான் பாக்குறேன். என்ன ப்ரோ திடீர்னு வர சொன்னீங்க? ஹலோ, நீங்க மாப்பிள்ள. இன்னும் ஒரு வாரத்துல உங்களுக்கு கல்யாணம். முதல்ல ஒரு ட்ரெஸ் அளவெடுத்து உங்களுக்கு சூப்பரா ஷர்வானி தைக்க போறோம். முடிஞ்சது. ஊரே உங்களுக்கு தான் கல்யாணம் நினைச்சிட்டு இருக்கு, அதனால நீங்க தான் மெயின் மாப்பிள்ள. நல்லா கடைசி நேரம் மாப்பிள்ள. என்னது கடைசி நேரம் மாப்பிள்ளையா? கடைசி நேரம் மாப்பிள்ளையா மெயின் மாப்பிள்ளையாங்கிறதெல்லாம் முக்கியமே கிடையாது. யாரு பூஜா கழுத்துல தாலி கட்ட போறான்றதுதான் முக்கியம். கட்ட போறது யாரு? நீங்க. ஆத்தாடி கத்தி. மேடம் மேடம் மேடம், இப்ப எங்க போறீங்க? இது கடை. அப்ப நீங்க தானே முக்கியம். பில்ல நம்ம தலையில கட்டிடுவானுங்க. இது கடை. முதல்ல அளவு கொடுங்க. இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது. எங்க போறீங்க? காரியத்தை கருத்துருவீங்க போல இருக்கு. கொஞ்ச நேரம் இருங்க இருங்க, விஷயம் தான் தெரிஞ்சு போச்சுல்ல, இவங்களை அப்புறம் பாத்துக்கலாம். வெளியில போய் பேசிப்போம். வாங்க மேடம். அதெல்லாம் முடியாது. அட வாங்க வாங்க மேடம், வாங்க. என்னென்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அளவெடுங்க, வாங்க. மேடம் அட வாங்க. மேடம் ஹலோ, வாங்க மேடம், வாங்க வாங்க. மேடம் எதுக்கு மேடம் நிக்கிறீங்க? வந்துட போறானுங்க. அண்ணே ரொம்ப டைட் கிட்ட வச்சிடாதே, கொஞ்சம் அப்படியே ஃபிட்டா. சரி. ஐயோ, இது எதுக்கு எடுத்துட்டு வந்தீங்க? கொடுங்க மேடம். சங்கிலி கொடுங்கன்னு சொல்றல, விட்டா குத்திடுவீங்க போல இருக்கு. இவனெல்லாம் நான் என்னைக்கோ கொண்டிருக்கணும். ராஸ்கல். கொலை பண்ணுவீங்களா? மேடம் உங்க கல்யாணம் நடக்கணும், கொலைகளை பண்ணிட்டீங்கன்னா தூக்கி உள்ள வச்சிருவானுங்க. இவர் உங்களுக்கு தெரிஞ்சவரா? ஆமா ப்ரோ, நமக்கு தெரிஞ்சவர் தான். அப்படியா? மேடம் உங்க வாழ்க்கை நாசமா போயிட்டு இருக்கு. அந்த 2 தடி பயல்களை பாத்தீங்களா? எவ்வளவு சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கானுங்க. என் வாழ்க்கை ஏன்டா நாசமா போகுது? நான் இதுக்கெல்லாம் உன்னை அசர மாட்டேன், திருப்பி அடிப்பேன். என்ன பண்ண போறீங்க? இப்ப என்ன, வெற்றி ஒரு பிளான் பண்ணிருக்கான். அவனுக்கும் எனக்கும் கல்யாணம்னு சொல்லி ஊரை ஏமாத்தி ரோஹித் கையால எனக்கு தாலி கட்ட வைக்க போறான். ஆனா நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? வெற்றியோட திட்டத்தை வச்சே கடைசி நேரத்துல இந்த வெற்றியவே என் கழுத்துல தாலி கட்ட வைக்க போறேன். முடியுமா? ஏன் கடைசி நேரத்துல மாப்பிளைய மாத்த அவனால முடியும்னா, கடைசி நேரத்துல வெற்றியை தாலி கட்ட வைக்க என்னாலையும் முடியும். நீ எழுதி வச்சுக்கோ, வெற்றி தான் என் கழுத்துல தாலி கட்டுவான். நாம போட்ட பிளான் நமக்கே யமனா வந்துருச்சேன்னு அந்த சக்தியும் வெற்றியும் வாழ்க்கை முழுக்க கதறணும். நான் கதற வைப்பேன். மேடம் செய்யணும் மேடம், அப்படி செய்யணும். இப்பதான் நீங்க எங்க அக்கா மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இன்னைக்கு எல்லார் முன்னாடியும் கோயில்ல கால்ல விழ வச்ச அந்த வெற்றி ராஸ்கல நான் கல்யாணம் பண்ணி ஒட்டு மொத்தமா என் கால்ல விழ வைக்கிறேன்.
இத மட்டும் நான் செய்யல, நான் பூஜா இல்ல. தம்பி தம்பி அளவு நோட்டு எடுத்துட்டு போறீங்க, அப்புறம் நான் எப்படி தைக்கிறது? என் வட்டி புக்கு நினைச்சிட்டு அதே நினைப்புல ஐயோ. எடுத்துட்டேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாங்க போலாம். அவ்வளவுதான். ரொம்ப thanks இன்னும் bro. 2 நாள் அட்ரஸ் வந்துரும். போட்டுட்டு ஜாலியா போட்டோ எடுக்கிறோம். ஓகே ப்ரோ. என்னம்மா பிளான் பண்றாங்க இந்த வெற்றியும் சக்தியும். நானும் எங்க அக்காவும் மட்டும் இதை கண்டுபிடிச்சு சொல்லனா பாவம் பூஜா ஏமாந்து போய் அந்த ரோகித்தையே கல்யாணம் பண்ணிருப்பா. நம்ம தான் கண்டுபிடிச்சிட்டோம்ல, விடுவோமா? பிளானாடா பண்றீங்க பிளானு. வந்த வரைக்கும் லாபம். ப்ரோ, கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. வாங்க. என்ன ப்ரோ? ப்ரோ, ஒருவேளை இந்த கல்யாணத்தில் ஏதாவது பிரச்சனைனா அப்புறம் நான் உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன் ப்ரோ. ஆனால் இப்போ உங்களை பார்த்ததும் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு ப்ரோ. வெற்றி ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நான் வரேன்.